அதிமுக நிர்வாகிகளிடம் கேட்டதற்கு இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் சுமூகமாக இருக்கிறார், இவர்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது தவிர ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே ஓபிஎஸ் பன்னீர்செல்வமிடம் சொல்கிறார்கள். ஆகையால் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவும் சட்டமன்ற உறுப்பினர் கூறியிருக்கிறார்கள் கூறப்படுகிறது. இன்று இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றும் நாளையும் இங்கே இருப்பதாக மற்றொரு தகவல் கூறப்படுகிறது. திங்கட்கிழமை அல்லது நாளை மாலைக்குள்ளாக இவர் ஆளுநரை சந்திப்பு வாய்ப்புகள் இருப்பதாக இன்னும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சசிகலா அவர்களை சந்திப்பதற்காக இங்குள்ள ஊர் பொதுமக்கள் தற்போது அவர்கள் பார்ப்பதற்காக முற்பட்டனர். காவல்துறையினர் அவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அதே போல் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற போதும் அவர்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால இப்ப இந்த பகுதியில் ஒரு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் சில மணி நேரம் தள்ளுமுடி ஏற்படுது. தற்போது சில மணி துளிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சென்னையை நோக்கி கிளம்ப உள்ளார். ஸ்ரீராம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆலோசனை நடந்து முடிந்திருக்கிறது. இப்போ அங்கே என்ன சூழல் இருக்கிறது? ஆலோசனை நடத்தி முடித்த பிறகு சசிகலா அங்கே இருக்கிறாரா அல்லது புறப்படுவதற்கான ஏற்பாடு? நீங்கள் சொன்ன மாதிரி 30 கார்களில் வந்திருந்தார். அந்த 30 கார்களிலும் ஒரு சிலர் தான் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை எம்எல்ஏக்கள் அவரோடு புறப்படுவதற்கான ஆயத்த பணிகள் நடக்கிறதா? அதுக்கான அறிகுறி ஏதாவது தென்படுகிறதா? இல்லை பெரிய பேருந்துகள் எதையாவது தயார்படுத்தி இருக்கிறார்களா? அங்கே என்ன நிலவரம் இப்போது? இவர்கள் 30 கார்களோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கிருந்து அழைத்து ஆளுநரை சந்திப்பதற்கான முதல் கட்ட தகவலாக உறுதிப்படுத்தினர். இதனை அடுத்து ஆலோசனை கூட்டத்தில் விவாதங்களில் அவருடைய கருத்துக்களை சட்டமன்ற உறுப்பினர் கருத்துக்களையும் அமைச்சருடைய கருத்துக்களையும் அதிமுக நிர்வாகிகள் கருத்துக்களையும் கேட்ட தற்பொழுது இந்த ஆளுநரை சந்திக்கும் நிகழ்ச்சி தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அதிமுக சார்பில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் 30 கார்களில் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாகவே ஒரு 30க்கும் மேற்பட்ட கார்கள் இருந்தது. சொகுசு பேருந்துகள் 2 இருந்தன. தயார் நிலையில் இங்கு கிளம்புவதற்கான தயார் நிலையில் இருந்தது பரவலாக பேசப்பட்டது. தற்பொழுது 1 மணி நேரமான இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தனியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் 1/2 மணி நேரம் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவு எடுக்கப்பட்டது என உறுதிப்பட்ட தகவல் வெளியாகவில்லை. ஆகியால் ஒட்டுமொத்தமாக தற்போது இன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் கூவத்தூர் தனியார் விடுதிகளே தங்கியிருப்பது உறுதியான தகவல். ஏனென்றால் இவர் கிளம்புவதற்கு முன்பாக இவர்கள் ஆயத்த பணியில் இவர்களுடைய உடைமைகள் மற்றும் கார்கள் அனைத்தும் இங்கிருந்து கிளம்பும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தற்போது அது போன்ற சூழ்நிலை இப்ப தற்போது இல்லை. எப்படி சசிகலா அவர்கள் வந்தார்களோ அதே போல் தற்போது சென்னை நோக்கி பயணம் செய்வதற்கான பணிகள் மட்டுமே தற்போது மேற்கொண்டு வருகிறார். காவல்துறையினரும் தற்போது குறைந்த அளவிலே போலீஸ் பாதுகாப்பு. ஏனென்றால் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கிளம்புவதாக இருந்தால் அதிகப்படியான பாதுகாப்புகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சாலையை அங்கே பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்புறப்படுத்தப்படி நடைபெற்றிருக்கும். தற்போது அந்த மாதிரியான ஒரு சம்பவமே இந்த பகுதியில் இல்லை. அவர்கள் எப்படி வந்தார்களோ ஆலோசனை கூட்டத்தை முடித்து தற்போது சென்னை நோக்கி புறப்பது தயாராக இருக்கிறார்கள்.